ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நாம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் க்ரோஷே ஸ்டிச்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா பேஸ் ஸ்டிச்சான செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறமா டபுள் க்ரோஷே பண்ணி முடிச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடுத்த ரோ பண்ணும்போது இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்க்ரீஸ்க்கான ஸ்டிச்சஸ் தான் பார்க்குறோம். 2 செயின் ஸ்டிச் போட்டு நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணி யானை பண்ணி புல் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா டபுள் க்ரோஷே எப்படி பண்ணுவோமோ அதேமாரி போட்டுக்கிறோம். போட்டுட்டு நம்ம எந்த இதில் ஓட்டையில் விட்டு நம்ம எடுத்தோமோ அதே செயினில் அதே ஹோலில் நம்ம விட்டு நெக்ஸ்ட் இதுவும் பண்ணணும். அப்படி 2 க்ரோஷே ஒரே செயினில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை இன்க்ரீஸ் 2ன்னு சொல்லுவாங்க. அடுத்த ஸ்டிச்சஸில் நம்ம இதே ப்ராசஸ் தான் பண்ணுறோம். ஒரே இடத்துல 2 டபுள் க்ரோஷே போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது அது அழகாக பூ மாரி நம்ம ஃப்ராக்குக்கெல்லாம் ஃப்ரில் வைப்போம்ல அந்தமாரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இதில் லைட்டாக தான் கிடைக்கும். நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணுற இதானதுனால கொஞ்சம் நம்ம நிறைய ரோஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நல்லா அழகாக கிடைக்கும். இந்த ஸ்டிச்சஸ்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் பண்ணுறது, ரோஸ் ஃப்ளவர் இந்தமாரி இதெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிச்சஸ் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இதை செஞ்சு முடிக்க போகிறோம். முடித்ததுக்கப்புறம் அதை விரித்து காமிக்கும்போது தான் உங்களுக்கு அதோட அழகு நல்லா தெரியும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்டிச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டிச் வேறு இது. நம்ம இன்க்ரீஸ் பண்ண நான் ஃபஸ்ட்டு படிக்கும்போது என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னா, இந்த செயினில் அடுத்தடுத்த செயினுக்கு போடுறதுக்கு பதிலாக ஒரே செயினில் போட்டு ஃபஸ்ட் பண்ணும்போது எனக்கு இன்க்ரீஸ் மாதிரி வந்துச்சு. அப்போ இது எனக்கு நல்லா வரல அப்படின்னு ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, இன்க்ரீஸ்னு ஒரு ஸ்டிச் இருக்குது, அது ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள், இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் வளைவாக தெரியுதா, அதை ஸ்ட்ரைட் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பர் ஃப்ரில் மாரி இருக்கா. இன்னும் நம்ம அடுத்தடுத்த லேயர் பண்ணோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக பர்ஃபெக்டாக வரும். இனி இதில் எக்ஸ்ட்ரா நிற்கிறதுல இந்த நூல் இதை ஹைட் பண்ணணும். நம்ம கட் பண்ணி எடுக்கக்கூடாது, நாட் போட மாட்டோம், எதுவுமே பண்ண மாட்டோம். இதை மறைச்சிக்கிடணும். எப்படி மறைக்கணும் அப்படின்னா, ஒரு நீடில் எடுத்து, இதுக்குன்னே நீடில் இருக்குது, க்ரோஷேக்குன்னே நீடில் இருக்குது. அந்த ஒரு கிட்டு வாங்கினோம் அப்படின்னா அதில் ஃபுல்லாக கிடச்சிரும். இல்லை அப்படின்னா அதோட அந்த ஐ பெருசாக இருக்கிற மாதிரி உள்ள ஒரு நீடில் எடுத்து அதை உள்ள ஹைட் பண்ணி வச்சுக்கணும். இதில் நான் எப்படி பண்ணுறதோ அதை பார்த்து அப்படியே பண்ணுங்கள். ஹைட் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீட் பர்ஃபெக்டாக வரும். 2 பக்கமும் இருக்கிறத ஹைட் தான் பண்ணுவேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு பக்கத்தை காமிக்கிறேன். இதை மாரியே தான் அடுத்த பக்கத்துலேயே நம்ம பண்ணணும். ஹைட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தா ஒரு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் நமக்கு கிடச்சிருக்கும். இப்போ இந்த பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் கிடைக்கிறனால தான் இதோட அந்த அழகு இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாகும். மீதி இருக்க த்ரெட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சூப்பராக நீட்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சா. இப்போ நெக்ஸ்ட்டு இதையும் நம்ம அதே மாதிரி தான் ஹைட் பண்ணணும். இதில் நான் காமிக்கல, அது ஹைட் பண்ணி எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இது ஃப்ரீ மாரி இருக்கா, அழகாக இருக்கா. இப்போ நம்ம டிக்ரீஸ் பண்ணுற ஸ்டிச் க்ரோஷே பண்ண போகிறோம். அதுவும் ஈஸி தான். 2 ஸ்டிச்சை ஒன்றாக்க போகிறோம். இதில் நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஃபுல்லாக பண்ணி வச்சுருக்கேன். நார்மலாக நம்ம டபுள் ஸ்டிச் எடுக்கிற மாதிரியே தான் ஃபஸ்ட்டு 2 லூப்ஸை நம்ம க்ளோஸ் பண்ணணும். அடுத்த செயினில் நீடில் இன்சர்ட் பண்ணி யான் ஓவர் பண்ணி நம்ம புல் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா 4 லூப்ஸ் இருக்கும். அப்போவும் நம்ம 2 லூப்ஸை க்ளோஸ் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறமா 3 லூப்ஸ் இருக்கும். அந்த மீதி இருக்கிற 3 லூப்ஸை ஃபுல்லாக ஒரே இதில் நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்டிச்சை 2 ஸ்டிச்சாக மாற்றணும். இப்போ 2 ஸ்டிச்சை நம்ம ஒரு ஸ்டிச்சாக மாற்றுறோம். அப்படி மாற்றுறதுனால என்ன ஆகும்னா, கீழே இருக்கிற பார்ட் கொஞ்சம் பெருசாகவும் மேலே இருக்கிற நம்ம போக 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 சின்னதாகிட்டே வரும். அதாவது இப்போது 20 ஸ்டிச்சஸ் நம்ம கீழே போட்டிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரோவில் போட்டிருக்கோம் அப்படின்னா செகண்ட் ரோவில் நம்ம போகும்போது அது 10 ஸ்டிச்சாக மாறும். இந்த இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுற ஸ்டிச்சஸ்லாம் நமக்கு பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது நிறைய இடங்களில் நமக்கு தேவைப்படும். வளைவாக இருக்க வேண்டிய இடத்துல தேவைப்படும். நம்ம குழந்தைங்களுக்கு சாக்ஸ் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே டிக்ரீஸ் தேவைப்படும், இன்க்ரீஸும் அங்கே தேவைப்படும். எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது தான் அது ஃபுல்லாக ஒரு ப்ராடக்டாக நம்ம கையில் வரும். நம்ம இப்போ இந்த டிக்ரீஸ் ஸ்டிச்சஸும் பண்ணி முடிச்சிட்டோம். பண்ணி முடிச்சுட்டு பார்த்தோன்னா தெரியும் உங்களுக்கு.
முடிஞ்சிச்சு. லைட்டாக வளைவாக அது தெரியும், இல்லை வளைவாக இருக்கா, இப்படி தான் இருக்கும். அதில் வந்து ஸ்டிச்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்கா, கம்மி ஸ்டிச்சஸ் தான் இருக்கும். பாதி ஸ்டிச்சஸாக மாறிடும். இதாங்க டிக்ரீஸ் க்ரோஷே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.